ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு லட்சு vlog. இன்னைக்கு இந்த வீடியோவில் போலி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா பதமாக பாயில் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம். இது கூட சுகர் அரைச்சி சேர்த்துக்கலாம். அந்த மாவு எப்படி பிசைறதுனா, மைதா மாவு கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் ஆயில் சேர்த்து மாவு எப்படி சப்பாத்தி மாவு பிசையுமோ அந்த மாதிரி பிசைந்து வச்சுக்கலாம். இப்போது இது ரெண்டுத்தையுமே நல்லாவே இப்படி பிசைஞ்சாவே நமக்கு பிடிக்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்துடும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வரணும். எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த மாவை எடுத்து கீழே இருக்க கவரில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இந்த கவர்லேயுமே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த கவர் இந்த மாதிரி மேலே வச்சு நம்ம இந்த மாவை ஸ்ப்ரெட் பண்ணலாம். அப்போ நமக்கு ஷேப் கரெக்டாக வரும். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் வந்தாச்சு. இப்போது நம்ம ரவுண்டாக பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது இது கூட வச்சு நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு திரும்பியும் அந்த கவர் எடுத்து இது மேலே வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி பண்ணமோ அதே மாதிரி. இதே மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு தவாவில் வச்சு இதை செஞ்சுக்கலாம். மேலே ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எப்படி சப்பாத்தி செய்வோமே அதே மாதிரி இதையுமே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு போலி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம லட்சு vlog சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.